அன்பர்களே வணக்கம். இன்று 2025 மாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, ரிஷப ராசியின் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன ஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்க உள்ளார். இதன் மூலமாக உங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறையிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் உள்ள மாதமாக அமையும். இந்த அமைப்பை பற்றி பார்க்கும்போது தனக்காரகனான குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியின் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை எதிர்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும், எதிர்ப்பு, கோர்ட்டு வம்பு வழக்குகள் இவைகள் இருந்தால் இவையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும், கடன்கள் தீரக்கூடிய மிக சிறந்த ஒரு மாதமாகவும், தன வரவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஓர் அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மேலும் வங்கிகள் மூலம் புதிய கடனை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு வங்கியிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் இந்த மாதத்திலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த ரிஷப ராசியின் ராசி அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பது மிக சிறப்பான ஒரு யோகமாகும். மேலும் இவர் 11ஆம் இடத்தில் உள்ள யோக கிரகமான ராகுவுடன் சேர்ந்து அருள் பாவிப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. இந்த அமைப்பை பார்க்கும்போது சுக்கிரன் கால்நடை மூலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், சுக்கிரனை தொழிலாக கொண்ட அல்லது சுக்கிரனை காரகமாக கொண்ட தொழில்கள் உள்ள அனைவருக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், கால்நடைகளிலே வீர விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய காளைகளை வைத்திருக்கும் அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய தன வரவுகள் வரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் தந்தை வழியிலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், தந்தையின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். தந்தையால் ஆதாயங்கள் உண்டு, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவி இடையே உள்ள நட்புறவு அதிகமாகும், மிகுந்த ஈடுபாடு உண்டாகும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசியின் 2, 5க்குரிய கிரகமான புதன் உங்கள் தொழில் ஜீவன ஸ்தானத்திலே சூரியனுடன் இணைந்து இருப்பதால் பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடக்கூடிய சூழ்நிலையும், பிள்ளைகளால் யோகங்களும், தந்தையால் பிள்ளைகளுக்கு சிறந்த பலன்களும், மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயம் உருவாகும். சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். மேலும் குடும்பத்திலே தன வரவுகள் உண்டு, நட்பு வட்டாரங்கள் கை கொடுக்கும். இவையெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். மேலும் இந்த ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையிலே சனி பகவான் 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவன ஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார். சனியனுடைய காரகத்தை தொழிலாக கொண்ட அன்பர்கள் அனைவரும் மிகவும் லாபகரத்துடனும்
சந்தோஷத்துடனும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சனியால் யோகம் உண்டு, சுக்கிரனால் அமோகமான லாபங்கள் உண்டு, குரு பகவானுடைய அருட்பார்வையால் சிறந்த பலன்கள் நடக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.